ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அம்மா வீட்டில் ஒரு நாள் என்னென்ன வேலைங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி சமைக்கிற வேலைங்களை கரெக்டாக பண்ணுற அம்மாவுக்கு இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு போல். என்ன ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. ஸோ மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா அலசி சொலவில் வச்சு உணர விட்டுட்டு தொழு பக்கம் வந்து வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தொழு பக்கம் வந்துட்டாலே ஏதாவது நல்ல நல்ல வீடியோ கிளிப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கோழியை திறந்து விடுறதுக்கு முன்னாடி கோழிக்கு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு தான் மனோகரனை வந்து கோழியை திறந்து விடுவாங்க. இந்த மாதிரி இட்லி பொடி மசாலா பொடி இதெல்லாம் அரைக்கணும்னா ஒரு தனி மூடு வந்தால் தான் அதை செய்ய முடியும். இன்றைக்கி அரைச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஒன்று பவர் கட் ஆகிடும், இல்லை தேவையான இன்க்ரீடியன்ஸில் ஒன்று இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து எனக்கு இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணுறப்பெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணிட்டோன்னா 3 to 5 months வரைக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே வந்துட்டு இந்த மாதிரி பொடி ஐட்டங்கள்லாம் அரைக்கணும்னா இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி நாளை தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி அம்மா உன்னோட இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அரைச்சி தாயேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் கடை எல்லா திங்ஸையும் எடுத்து என்கிட்ட கேட்ட அன்னைக்கே வந்துட்டு இந்த மாதிரி பொடியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். எந்த அளவுக்கு எள்ளு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உளுந்து, அதில் பாதி பங்கு வந்து கடலைப்பருப்பு, நிறைய கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன சைஸ் கெட்டி பெருங்காயம், இதெல்லாம் நல்லா மிதமான சூட்டில் வறுத்து ஆற விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த அணில் சேமியாவை வந்துட்டு உப்புமா மாதிரி கிளறி விட்டு அது சூடாக இருக்கும்போது அதில் நிறைய சுகர் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அதுதான். லஞ்ச் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃபேவரட் கைப்புளி ரசமும் சூப்பரான மட்டன் சுக்காவும் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தேவையான வெங்காயத்தை மட்டும் உரிச்சு கொடுத்துட்டு கடகடன் வெளியில் ஓடி வந்துட்டேன். அதுக்கு மேலே கிச்சனுக்குள்ளே நிற்க முடியல, பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் நல்லா மோட்டரை போட்டு ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் கோழி கொட்டகையும் இருக்குது. ஸோ அங்கே போய் கோழி ஏதாவது முட்டைக்கு அடைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கோழி மட்டும் முட்டை விடுறதுக்காக அடைஞ்சிருந்தது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கிச்சன் பக்கமாக ஓடி வந்துட்டேன். அப்புறமா வந்து முட்டையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான புளி தக்காளி எல்லாத்தையும் சுடுதண்ணில் போட்டு வச்சுட்டாங்க. அம்மா எப்பயுமே மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி எது வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு அது உள்ளே போட்டு வேக வச்சுருவாங்க. நல்லா அலசிட்டு உள்ளே போடும்போது அது ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி எனக்காக வந்துட்டு ஒரு முட்டையும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அதில் ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல் இதையெல்லாம் 1-2 தட்டி வச்சுட்டு நம்ம புளியையும் கரைச்சி விட்டுட்டு அதோட இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ரசத்தை தாளித்து விட்ருவாங்க. சுக்காவுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டி அதோட ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வேக வச்ச உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். முட்டையை ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஹாஃப் குக்கான இந்த மட்டன் பீசஸோட 1-2 தட்டின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3/4 பதத்துக்கு மட்டன் வெந்ததுக்கு அப்புறமேட்டி நம்மளோட சுக்காவை வந்து கூட்டி வச்சிடலாம். மட்டன் வேகிற கேப்பில் ரசத்துக்கு தேவையான புளி, தக்காளி இதெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். மட்டனில் கிரேவி, குழம்பு எது பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுக்காவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருந்தாங்க அம்மா. இந்த கரம் மசாலா தூள் கூட நான் ஆட் பண்ண சொன்னதுனால தான் பண்ணாங்க. இவ்வளோதான் மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவே. இதை நல்லா கொதிக்க விட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனால் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். இந்த மட்டன் சுக்காவில் எண்ணெய், தேங்காய், முந்திரி பேஸ்ட்டுன்னு சொல்லி அம்மா எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனாலும் சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ரசம் வந்து நல்லா தாளித்து விட்டு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டி ஃபைனலாக வந்து நிறைய கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடும். அம்மா வச்ச புளிப்பான கைப்புளி ரசம், சிம்பிளான மட்டன் சுக்கா, எங்கள் வீட்டு கோழியோட முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த முட்டை விடுறதுக்கு அடைஞ்ச கோழி என்ன செஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டு கோழிங்கெல்லாம் ரொம்பவே சமத்து. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு கோழி டெய்லி எனக்கு ஒரு முட்டை கொடுத்துருவாங்க. ஒரே இடத்துல 2 கோழிங்க முட்டை வச்சுட்டு போயிருக்கு. கோழிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லி இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.